மழை தொடர்பான தற்போதைய அண்மை செய்தி. தென்காசியில் பெய்து வரும் கனமழையால் குற்றாலம் மெயினருவியில் அபாய வளைவை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தென்காசியில் பெய்து வரும் கனமழையால் குற்றாலம் மெயினருவியில் அபாய வளைவை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரஞ்சித். தற்போது தென்காசி மாவட்டத்தில் கனமழையானது கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக. அதாவது தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் நேற்று இரவு முதல் தற்போது வரை பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது தண்ணீரானது அளவுக்கு அதிகமாக காணப்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவியில் அபாய வளைவை தாண்டியானது வெள்ளமானது தற்போது ஆர்ப்பரித்து கொண்டு கொட்டி வரும் நிலையில் பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக போலீசார் அங்கு கூடுதலாக பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டு பொதுமக்கள் யாரும் அருவிக்கரைக்கு செல்லாதவாறு பல்வேறு தடுப்புகள் அமைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மழையின் அளவை பொறுத்து அருவிகளில் தண்ணீர் வரத்து குறையும் பட்சத்தில் மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது. அண்மை தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்.